அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு வாரமாக வீடியோ போடலை. சரியான வேலை. அதுவும் இல்லாமல் பக்ரீத் நேரம் ஆடு குர்பானி கொடுக்குற வேலை, எல்லா வேலையும் பிரியாணி போட்டது கூட எனக்கு எடுக்க முடியலை. இன்றைக்கி நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மட்டன் எப்படி வைக்கணுன்ட்டு. இப்போ நான் வச்சு காட்டுறதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்படி தான் வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மண்ணீரல் இருக்குது பாருங்கள், இந்த ஆட்டினுடைய ஈரலை நீங்கள் கட் பண்ணாமல் இப்படி போட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சையாக இருக்கும்போது உள்ள அந்த பிளட்டு போகாது. பிளட்டு கவுண்ட் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த மண்ணீரை வாரத்தில் 2 தடவை வச்சு கொடுங்க. நல்லா அழகாக ஹீமோக்ளோபின் ஏறிடும். இதில் ஈரல், முள், நுரையீரல் எல்லாம் போட்டு ஒரு மிளகு ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன். இது வச்சதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு ரசம், வெறுஞ்சோறு, அப்புறம் மட்டன் குழம்பு. ஏன்னா பெருநாள் நம்ம குர்பானி கொடுக்கறனால ஒரு வாரத்துக்கு மட்டன் எல்லாம் வீட்டில் இருக்கும். இதையெல்லாம் கொடுத்தது போக நம்ம நமக்கு தேவைக்கு கொஞ்சம் தான் நான் எடுப்பேன். ஃப்ரீசரில் வச்செல்லாம் புழங்க மாட்டேன். இப்படி மிளகு ஜீரகம் போட்டு வச்சிருவேன். ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இது கெட்டு போகாது. கரண்டு போனாலும் இது கெட்டு போகாது. வெறும் பெப்பரும் இதுவும் போட்டு என்னுடைய பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத. இதை நீங்களும் அதை பழைய வீடியோ பார்த்து செய்யுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாடியை போய் பார்த்துட்டு வரோம். மாடி தோட்டத்தை. எங்கள் ஊரில் மழைக்கு இருட்டிட்டு வருது. நேற்று ஃபுல்லாக மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. குற்றாலத்துலேயும் நல்ல தண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து காட்டுறேன். புதினாவை பாருங்கள். இந்த தடவை பக்ரீத்துக்கு பிரியாணி போடும்போது புதினா நான் வாங்கவே இல்லை. இந்த தொட்டியில் உள்ளதே எடுத்துட்டேன். அது போக எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ. இது டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் வெயில் கடுமையாக இருக்கனால ரோஜா இலைகள்லாம் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி வருது. அதுக்கப்புறம் சீத்தாப்பழத்தில் 3 காயில் 1 உளுந்துருச்சு, 2 பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நர்சரியில் வாங்கின ரோஜா பாருங்கள். எந்த அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ இலையும் உருந்துருச்சு. இந்த ஒரு கீரையும் தான் மாடி ஃபுல்லாகவே இருக்குது. இது இன்னொரு நாள் தான் அதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இது அந்த ராஜமல்லின்னு சொல்கிறத நட்டிட்டேன். தக்காளிக்கு மொட்டு வந்துட்டு நான் காய் காய்ச்ச பிறகு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இதில் அவரைக்காய் பறிக்கலை, 2 காய் கிடக்கு. அவரைக்காய், மிளகாயில் மொட்டு வச்சு பூ வச்சுட்டு பாருங்கள். எல்லாமே வீட்டில் உள்ள பழத்தோல், பழைய சோறு, தேயிலை, இது டீ போட்டதுக்குள்ள தேயிலை, அதே மாதிரி வெங்காயத்தோல், இன்னொரு மிளகா இருக்குது. இந்த கீரையை நாளைக்கு எடுத்துடணும். அப்போ தான் இந்த மிளகா நல்லா வளரும். இதில் ஒரு தக்காளி நிற்கிது. இதை எடுத்து நட்டி வைக்கும். இந்த புல்லெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தர்பூசணி பாருங்கள். கொடி எப்படி இருந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ காட்டுறேன். இது மஞ்சள் கலர் பூ பூக்குது. இது தடியங்காவா சுரைக்காவான்னு தெரியல. அந்த பூவை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், தர்பூசணி கொடி பாருங்கள் எப்படி போகுது. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் செடி அன்றைக்கி நடுறதை காட்டினேன். எப்படி தழுத்து மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். மொட்டு வச்சுட்டா சுண்டைக்காய் ஒன்று நிறைய காய்க்குங்க. இது வெளியே ரோட்டு ஓரத்தில் இருந்த செடியை தான் பிடிங்கி நட்டினேன். எப்படி பாருங்கள். அன்னைக்கு உள்ள வீடியோவில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோஜா பாருங்கள், 2 பூ. இது அழகான லைட் கலர். இது குட்டி தக்காளி, மணத்தக்காளி. இதையும் பறிக்கணும். இந்த கீரையும் பறிக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய். நேற்று ஒரு வெண்டைக்காய் பறித்தேன். இப்போ வெண்டைக்காயில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த 2 இப்படி ஒரு 6-7 செடி வச்சாச்சுன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது மொத்தமாக பண்ணிடலாம். இதில் பாருங்கள் 2 காய். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பாருங்கள். பீர்க்கங்காவை காட்டுறேன். இது துளசி, கருந்துளசி ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் பாருங்கள்.
இது வந்து தர்பூசணின்னு சொன்னல, தர்பூசணி கிடையாது, பீர்க்கங்காய் கொடி. அதில் இன்னொரு காய் உள்ளே கிடக்கு. இது ஒரே ஒரு காய். அதுக்கப்புறம் இந்த வெண்டை பூவை பாருங்கள், இதுலேயும் காயை பாருங்கள், குட்டி குட்டி காயின்னு இருக்குதா. இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் காய் வச்சுட்டு. இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஒரு கத்தாழை வகையை சேர்ந்தது. இது வந்து 1 மாதம் 2 மாதம் வரை இந்த பூ வாடாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 7-8 வருஷமாக என்கிட்ட நிற்கிது. அதுக்கப்புறம் அரும்பு, நான் கிள்ளி விட்டதெல்லாம் மொட்டை பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளோ விட்டு வச்சுட்டு. இதை பாருங்கள், எலுமிச்சங்காய் தெரியுதா? எலுமிச்சங்காய் பாருங்கள், நிறைய கிடைக்கும். இந்த பாருங்கள், மேலே பாருங்கள், மேலே பாருங்கள் மல்லிகைப்பூ. முருங்கைக்கீரை பாருங்கள் தழுத்துட்டு. இந்த மல்லிகைப்பூ தான் பறிக்கிறேன், பறிச்சுட்டு காட்டுறேன். ஒரு கையாலே வீடியோ எடுக்கிறனால டக்குன்னு எடுக்க முடியாது, பறிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு பாகக்காய். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த தக்காளி எடுத்துடணும், ஏன்னா இதில் ரொம்ப புழு மாதிரி இருக்குது. இந்த இதில் ஒரு வெண்டைக்காய் கிடக்கு, வெண்டைக்காய் கிடக்கு. ஓமவல்லி தான். இந்த காய் கலரை பார்த்தீங்களா? முருங்கைக்காய் எல்லா இடத்துலையும் பச்சையாக இருக்கும், இதனுடைய கலரே இப்படி தானே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். கீழே வந்து பூ வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். காலையில் பறித்த பூவை காட்டுறேன். இதுவும் அப்படி தான், இது ஒரு கத்தாழை வகையை சேர்ந்தது தான். முருங்கை நல்லா துளுத்துட்டு அதில் நிறைய மொட்டு வச்சுருக்கு. முருங்கையில் பூ வச்சுருக்கு பாருங்கள். இனிமேல் இதில் காய்க்க ஆரம்பிச்சிடும் முருங்கைக்காய். இந்த கீரையை வந்து அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ, அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் இந்த கீரை வச்சு எத்தனை வருஷம் ஆகுது, 31 32வது தடவை இதை பறிக்க போகிறோம். எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்கள். எந்த வித விஷத்தன்மையும் கிடையாது, உரம் வீட்டில் உள்ள உரம் தான் பாருங்கள். இப்படியே நீங்களும் ஒரு சின்ன பை, நம்ம கோதுமை மாவு மைதா மாவு பை கூட வைக்கலாம். இந்த மாதிரி தர்மக்கோல், ஃபேன் வர்றது, இந்த மாதிரி தர்மக்கோல் வச்சுக்கலாம். சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.